பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி 36 பாடுகளை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்துவோடு பிறப்பதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசன கண்களினால் கிறிஸ்துவானவர் சிலுவையில் பாடுபட்டதான அந்த பாடுகளை அவர் தரிசனமாக கண்டார். அதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அந்த அவர் சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் எப்படி சிலுவையில் நிறைவேறின என்பதை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். அனுதினமும் தம்மை தாமே வெறுத்து இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதாக சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வரும்படியாக அழைக்கப்படுகிற நாம் அருள்நாதர் சிலுவையில் பட்ட பாடுகள் அது ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டவைகள். அவர் அசாட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை அவரை விட்டு மறைத்து கொண்டோம். அந்த கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறையப்பட்ட அவரை ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே குறிப்பிட்டு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக அவர் முன்னறிவித்ததை குறித்து யோவான் இங்கே தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் தேவன் கிறிஸ்துவானவர் வாக்களிக்கப்பட்டதை மனுக்குலம் முழுதாக அறிந்து கொள்ளும்படி அவர் தம் தீர்க்கதரிசி மூலமாக அதை அறிவித்தார். ஏசாயா மூலமாக அதை அறிவித்தார். அவர் அந்த கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அந்த வழியாக நடந்து போகிற எல்லோரும் தங்கள் தலைகளை துலுக்கி ஆண்டவரை தூஷித்தார்கள் என்று சொல்லி மத்தேயு தமது நற்செய்தி புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதோ நடந்து செல்கிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தூஷிக்கிறதான காரியம், ஆண்டவரை தூஷிக்கிறதான காரியம் ஒரு சிலுவையின் முன்பாக நடந்து கொண்டிருந்தது. அவர்தாமே தமது ஆத்மாவை மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருந்து ஒரு துக்கம் நிறைந்தவராய் இருந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட அந்த காரியத்தை மத்தேயுவும் இங்கே குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் தெரிவிக்கிறது. அவர் ஆண்டவருடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவர். ஆனால் இங்கே சிலுவையிலே படுற பாடுகள் அது ஆண்டவர் பிதாவுக்கு கீழ்ப்படிதலினால் வருகிறதான காரியங்கள். மெய்யாகவே அவர்தாமே நம்முடைய துக்கங்கள் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். பிதா அவருக்கு தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினபடியாலே இவர் இந்த பாடுகளை அனுபவிக்கிறார் என்று சொல்லி இவர் இப்படி நியாயப்பிரமாணத்தின்படியே சாக வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். அது யோவான் குறித்து வைத்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி சாக வரவில்லை. நமது பாவங்களுக்காக, நமது அக்கிரமத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்த அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் தெரிவிக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினால் ஒரு ஆக்கினையை சிலுவையிலே அவர்தாமே உண்டு பண்ணினார். அதன் மூலமாக நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானம். அந்த சமாதானத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிறார். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மளுடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்மிடம் உள்ளதான மீறுதல்கள், நம்மிடம் உள்ளதான பாவங்கள், நம்மிடம் உள்ள அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீது சுமத்தினார். அவர் தாமே மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவர் எழுப்பி மரணத்தினால் கட்டக்கூடாது இருக்கும்படி
அவர் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டார். இப்பொழுது மகிமையில் இருக்கிறார், சிலுவையில் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படும்படி அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அது தேவகுமாரன் மீண்டும் மகிமையாய் எக்கால சத்தத்தோடு வானாதி வானங்களில் எழுந்தருளி வரப்போகிறார். அவர்களுக்கு ஆயத்தமாவோ. உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.